நாம காணக்கூடிய கனவுகளுக்கு பலன் உண்டு. பிரமாண ராமாயணமே. நான் கெட்ட கனவு கண்டேங்கிறார். ஜோதிஷ சாஸ்திர ரீதியாவும் இப்ப ட்ரபிளான நேரம். நல்ல கனவு கெட்ட கனவு ரெண்டும் வரும். மரணத்துக்கு சமமான கஷ்டத்தை அடையும். இந்த தசரதனுக்கு இப்படியே தோணினது. பரதன் வந்துதான் பட்டாபிஷேகம்னு பிளான் பண்ணியிருந்தாருன்னா இந்த பட்டாபிஷேகம் வெச்ச லக்னத்துல நடக்கும். அபிச்சாத்யா சுபான் ராமா ஸ்வப்னே பஷ்யாமி தாருண. நாம காணக்கூடிய கனவுகளுக்கு பலன் உண்டு. பிரமாண ராமாயணமே. நான் கெட்ட கனவு கண்டேங்கிறார் அவர். அபிச்சாத்யா சுபான் ராமா ஸ்வப்னே பஷ்யாமி தாருணானே அவஷ்டப்த ச அவஷ்டப்தஞ்சமே ராமா நக்ஷத்ரம் தாருணைர்கிரகைஹி ஆவேதயந்தி தெய்வஜ்ஞாஹ சூர்யாங்காரகராகுபிஹி. சூரியன் அங்காரகன் செவ்வாய் ராகு மூணு பேரும் சேர்றா. ஜோதிஷ சாஸ்திர ரீதியாவும் இப்ப ட்ரபிளான நேரம். போராதத்துக்கு ஒரு கெட்ட கனவு கண்டேன். இந்த கனவு பலிக்குமா? எப்போ பலிக்கும்னா கார்த்தால பஞ்ச உழற்காலங்கிற பாருங்க. அதுக்கு முன்னாடி காணணும் 3 மணிக்கு. பஞ்ச உழற்காலம்னா என்னன்னா 4 மணின்னு அர்த்தம். கார்த்தால 4 மணி. பஞ்சன்னா என்ன? 5ன்னா பஞ்சன்னா 5, பஞ்சன்னா 5 25. 25 நாழிகை. சாயங்காலம் 6 மணிலேருந்து 25 நாழிகை பார்த்தேன்னா 10 மணி நேரம். இந்த 10 மணி நேரம்ங்கிறது கார்த்தால 4 மணிக்கு எழுந்துக்கணுமா? எல்லாரும் எழுந்துக்க வேண்டி பிராம முகூர்த்தங்கிறாலும் பஞ்ச உழற்காலத்தில் எழுந்துட்டான்னா என்ன அர்த்தம்னா இதோ 5 சொல்கிறாள். இது வேறு என்னென்னு தெரியாது. கார்த்தால 4 மணின்னு அர்த்தம். எல்லாருமே எழுந்துக்கணும் 4 மணிக்கு. கனவு எப்போ கண்டா பலிக்கும்னா 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே பார்க்கணும். 2லேருந்து 3 அப்போ பார்க்குற கனவு பலிக்கும். அந்த கனவு எப்படின்னு விடிய கார்த்தால வேளையில் பார்க்கணும். அதுவும் எப்படின்னா அது நல்ல கனவு கெட்ட கனவு ரெண்டும் வரும். அது எது மாதிரி இருந்தால் பலிக்கும்னா ராத்திரி பாத்ரூம் போயிட்டு கை காலை அலம்பிண்டு நீ பவித்திரமாக படுத்துட்டு இருந்தால் தான் பலிக்கும். நீ பாத்ரூம் போயிட்டு கால் அலம்பாமல் படுத்துட்டேன்னா நல்ல கனவு கண்டாலும் அது அஸ்மாச்சமேதா பலிக்காது. காலை அலம்பின்னு இருக்கணும். ராத்திரி சுத்தமாக இருந்திருக்கணும். சில பேருக்கு கெட்ட கனவாக வந்துட்டே இருக்கும். ராத்திரி படுத்துனாலே கெட்ட கனவு வரும். அதுக்கு காரணம் என்னன்னா ராத்திரி பாத்ரூம் போக மாட்டேங்கிறான். அதான் காரணம். மூத்திர கோஷத்தில் மூத்திரம் சேர்ந்ததுன்னா கெட்ட கனவு வந்துட்டே இருக்கும். அதனால அதை கிளியர் பண்ணிடணும். அப்போ தான் கனவு கெட்ட கனவு வராது. இது மாதிரி அந்த கனவு வரத்துக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கைகால் அலமிண்டி சுத்தமாக இருந்துடுத்தோன்னா அந்த கனவு பலிக்கும். அதை பலிக்குங்கிறது ஏதோ சாஸ்திரம் பெரியவாள்லாம் சொல்கிறாங்கிறது விஷயம் இல்லை. ராமாயணம் சொல்கிறது. ஒரு கெட்ட கனவு கண்டேன். இந்த கனவோட பலன் என்ன தெரியுமோ? இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த கனவு, இதெல்லாம் இதனுடைய பலன்களெல்லாம் சொல்லும் பொழுது ராஜாகி மிருத்யுமா, ராஜா மரணத்தை அடைவான். ராஜா காலமாயிடுவான். அல்லது கோராம்வாபதமிச்சதி மிருச்சதி, அல்லது மரணத்துக்கு சமமான கஷ்டத்தை அடைவான், ஆபத்தை அடைவான் அப்படின்னு ஜோதிஷ சாஸ்திரம் தெரிஞ்ச தெய்வஜ்ஞா ஜோசியாள்லாம் சொல்கிறா. அதனால் எனக்கு பயமாக இருக்கு ராமா. அதுவும் இல்லாமல் இந்த பட்டாபிஷேகம் நாளைக்கு நடந்துடணும். ஏன் நடக்கணும் தெரியுமோ? பரதன் வரதுக்குள்ளே நடக்கணும். விப்ரோஷிதச்ச பரத. ஏன்னா கெட்ட காலம் வந்தால் தான் தப்பாக யோஜனை பண்ண தோணும். சில பேர் தப்பாகவே யோஜனை பண்ணுற மாதிரி. காரணம் என்னன்னா கெட்ட காலம். இந்த தசரதனுக்கு இப்படி ஏன் தோணினது? பரதன் வந்து தான் பட்டாபிஷேகம்னு பிளான் பண்ணியிருந்தாருன்னா இந்த பட்டாபிஷேகம் வெச்ச லக்னத்தில் நடக்கும். பரதாழ்வார் பார்த்துட்டு இருப்பார். இவனுக்கு உள்ள ஒரு பயம்
பரதன் எங்கேயாவது தடுத்து நிறுத்திட போகிறானோன்னு பரதன் வரத்துக்கு முன்னாடி பட்டாபிஷேகம். விப்ரோஜித பரதா யாவதேவ புராஜி. சுவாமி அப்பா நீங்கள் பரதனை தப்பாக நினைக்காதீங்கப்பாங்கிறார். பரதனை தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு சுவாமியினுடைய அபிப்பிராயம். இதை தசரதன்ட்ட சொல்லும்போது சொல்கிறார் தசரதன், கிண்ணு சித்தம் மனுஷ ராமா, நீ 12 வயசு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குழந்தை பரதனை மனசில் வச்சுன்னு சொல்கிற. இப்போ 24 வயசு பரதனுக்கு, லௌகீகம் தெரிஞ்சவன், போரும் போராட்டத்துக்கு தாத்தாவாத்தில் மாமா மாத்துள கிரகத்தில் இருந்துட்டு வந்திருக்கான். இந்த மாதாமக கிரகத்துக்கு போயிட்டு வந்தாலே கொஞ்சம் வித்தியாசம் வரும். அது வேணன் அப்படி தான் இருந்தான். இங்கே தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார், நீ எல்லாம் கதை கேட்குறவா எல்லாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இவர் சொல்கிறத சொல்கிறேன். அவன் அங்கே ஏன்னா அந்த அந்த ஒரு 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 சுமார் ஃபேமிலி இது. கைகையை பற்றி சொல்லும்போது அவள் அம்மாவை சொல்கிறார். இவ்வளோ துஷ்டியாக இருந்தாலே கைகைன்னா அவள் அம்மாவுக்காக இவன் பெட்டர்ன்னு. கைகை அம்மாவுக்கா கைகை தேவலாமா. இப்போ வரதன் எங்கே போயிட்டு வரான்னா அவள் அம்மாவாத்துக்கு தான் போயிட்டு வரான். போராத்துக்கு மாமா வேற இருக்கான் யுதாஜித்து. இவன் எப்படி திரும்பி வந்திருக்கான்னு என்னமாடா தெரியும்? கிண்ணு சித்தம் மனுஷா பழைய பரதனா வந்திருக்கானா இல்லை அந்த ஒரு சம்ஸ்கார பலத்தில் வரப்போகிறானா? மனசு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அனித்யமிதி மே மதிஹி. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.